ட்ரையல் சூப்பரா இருக்கு. நல்லா நாங்க என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எங்களை மீறி நாங்களே டான்ஸ் ஆடினோம். செம்மையா போயிட்டு இருக்கு. பயங்கரமா தலைவர் பாடும் பயங்கரமா இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன். சும்மா ரஜினிகாந்தா மாஸ் அவர் போனோட கூஸ் பம்ப்ஸ் ஸ்டேடியமே அதருது. பேசுறாரு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. படத்தை பாத்துருக்க, டெஃபினட்டா பாத்துருக்க. சூப்பரா இருந்துச்சு. அவரோட ஸ்பீச் சூப்பர். எல்லாரையும் பேசுறாரு, எல்லாரும் பத்தி பேசுறாரு. டிரெக்டர் பத்தி பேசுறாரு, அமிதாப் பச்சனை பத்தி பேசுறாரு. நல்ல ஒரு கதை ஒன்று சொன்னாரு. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. டான்ஸ் கொஞ்சம் இப்படி ஒரு டான்ஸ் தானா. எவ்ரி மூமெண்ட் சூப்பரா இருந்துச்சு. அனிருத் பாட ஸ்டார்ட் பண்ணாலே முடியாத ஆடிக்கிட்டே இருந்தோம். எப்படி சொல்றது, இன்னும் படம் பார்த்தா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். சார் ஒரு ஸ்டெப் போட்டாரு, செம்மையா இருந்தது. செம்மையா இருந்ததுன்னு சொல்றேன். சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. செம்மையா இருந்தது. அனிருத் சார் பாடினது எப்படி ரொம்ப உற்சாகமா இருந்தது. ஒரு டீசர் ஒன்னு போட்டிருந்தாங்க. அந்த ரஜினி சார் எப்படி பார்க்கும்போது ரஜினி சார் பார்க்கும்போது பழையது பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா படம் பார்த்தா தெரியும். இன்னும் நல்லா எதிர்பார்க்கிறோம். நல்லா என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் படம் பார்த்தா. சர்ப்ரைஸா வந்து லைக் இந்த மன்சுலா சாங் போட்டாங்க. நடுவுல வந்து மஞ்சு வாரியரை வந்து டான்ஸ் ஆட சொன்னாங்க. பார்த்தா சடனா வந்து ரக்ஷன், அதுக்கப்புறம் வந்து தஷ்ரா விஜயன் எல்லாருமே வந்து குரூப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அது உண்மையாவே லைவ் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோ. அது வேற மாதிரி, அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து லைக் வந்து ஸ்கிரீன்ல பார்த்து வளர்ந்துருக்கோம், டிவில பார்த்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் நேர்ல பாக்குறேன். அதுவும் அந்த பிஜிஎம்க்கு அவன் நடக்கிற ஸ்டைலுக்கு சொல்லவே முடியாது. சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். நான் சின்ன வயசுல இருந்தே ரஜினி ஃபேனு. ஸோ இது அவர் 50 years ஜேர்னி ஆக்சுவலி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில. ஸோ October 10க்காக ஈகர்லி வெயிட்டிங். விசில்ஸும் அண்ட் வெறும் கூச்சலும் தான். அவருக்கு காது கிளியிற அளவுக்கு இருந்தது. செமையா இருந்தது அவரோட வந்து நின்று அந்த அப்பியரன்ஸ். அதுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போகணுங்கிறதுக்காக நான் அவர் பார்த்ததும் அந்த தரிசனம் மட்டும் போதும்னு நான் கிளம்பிட்டேன். எஸ், அஃப்கோர்ஸ். அனிருத்தோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடியும் போது அனிருத் ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி வந்தாரு. எந்த ஆடியோ லான்ச்லயும் தலைவர் டான்ஸ் ஆடி பார்க்கல. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எல்லாரும் பண்ண மாட்டாரு. இந்த தடவை வந்துட்டு அனிருத் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறதுனால ஒரு 2 ஸ்டெப் ஆடிட்டாரு. சூப்பரா இருந்தது. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருக்கோம். ஆஸ் யூஷுவல் தலைவர் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே ஓகே, சூப்பரா இருந்துச்சு. எஸ், இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. ஸோ ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் எவ்ரிதிங் இஸ் ஓகே, லைக் எக்ஸலண்டா இருந்தது. எஸ், டீசர் இஸ் ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க சீக்கிரமா வரணும்னு நினைச்சு லேட் ஆயிடுச்சு ஆஸ் யூஷுவல். ஆனாலும் we got inside and we were waiting கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் ஆச்சு. பட் அவர் வந்த உடனே just picked up. எல்லாருமே வந்தாங்க. அவர் என்ட்ரி கேட்கவே வேண்டாம், பயங்கரமா இந்த வேற லெவல். எஸ், அந்த எனர்ஜி லெவலே வேற. அவர் வந்த உடனே ஓகே, எல்லாருமே கத்தி அப்புறமா அவரு வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் ஸ்பீச் ஆஸ் யூஷுவல். அது எப்பவுமே எண்ட்ல தான் வரும் அவர் ஸ்பீச். காத்துட்டே இருந்தோம். இன் பிட்வீன் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வேற நடந்தது. அப்புறமா அனிருத் 2 பெர்ஃபார்ம் பண்ணாரு டான்ஸ் அந்த பாட்டுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வண்டர்ஃபுல். சூப்பரா போச்சு, நல்லா போச்சு. நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ரஜினி சார் பேசணும் அப்படின்னு. அவர் வந்து இப்போ படம் வந்து அவர் கமர்ஷியல் படம் கேட்டிருந்தேன். அதே மாதிரி நீங்க மத்தவங்க கிட்ட லோகேஷ் கிட்டயும் அப்புறம் நெல்சனும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி என்கிட்ட உங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு டைரக்டர் இவர் சொன்னாரு, ஞானவேல் சொன்னாரு. ஸோ ரஜினி வந்து மக்கள் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணணும், ஒரு பொழுதுபோக்குக்காக வரணும், ஒரு லீஜரா வந்து பார்க்கணும், ரொம்ப சீரியஸா ஒரு மெசேஜ் தெரிவிக்கிற படம் மாதிரி இருக்கக்கூடாது, ஜாலிக்காக வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதே மாதிரி நாங்க டெலிவர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆடியோ லான்ச்சா சூப்பரா இருந்துச்சு ஆஸ் யூஷுவல். ஸோ தலைவர் ஆடியோ லான்ச்னா கேட்கவா வேணும். மியூசிக் வைப் எல்லாம் செம்மையா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பர். அனிருத் ஆக்சுவலி பெர்ஃபார்ம் பண்ணல, ஆனா ஒரு ஸ்பீச் வந்து செம்மையா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் அவர் தலைவர் ஃபேனு, அவர் போடுற பிஜிஎம்லாம் கேட்கவா வேணும் தலைவர் மூவிக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஃபங்க்ஷனா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போறதே. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபுல்லா ஏசி வென்டிலேஷன் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. எங்களோட சீட்டிங் ஸ்பேஸுமே ஆக்சுவலி சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. டீசர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சூப்பரா இருந்தது. எப்பயும் போல ராக்கி எல்லாருமே கேட்டோம்னா 2வது தடவை ரிப்பீட் பண்ணி பார்த்தோம். ஸோ ஈவன் இதை நீங்க ஞானவேல் சாரோட படம்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. மாஸ் எலமெண்ட்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாது, ஸ்டோரியும் ரொம்ப முக்கியம். அதே சமயம் அமிதாப் பச்சன்ற இன்னொரு பெரிய ஆக்ட்ரஸ் இருக்கிறனால நீங்க அவருக்கும் ஈக்குவலா நீங்க வந்து ஸ்பேஸ் கொடுத்துதான் ஆகணும். ஈவன் இன் டீசர் ஆல்சோ இன் ட்ரைலர்.
இது தலைவர் படம் எல்லாம் இல்லாம இல்ல, கண்டிப்பா இது தலைவர் படம். ஆமா, அத நானும் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் டேரக்டர்ஸ் வந்துட்டு ஹீரோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், சாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது நம்ம ரசிகர்களுக்காக நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. ஈவன் தோ வந்து அவரோட டச் இருக்கும், டேரக்டர்ஸ் டச். ஜெய் பீம்ல நம்ம பார்த்த அந்த பொலிட்டிக்கலாவும் டச் ஆயிருக்கு. அது கண்டிப்பா சக்சஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒவ்வொரு ஆடியோக்கு ஸ்டோரி மாதிரி சொல்லுவாரு. இந்த மாதிரி இந்த ஆடியோக்கு தான் சொல்லியிருக்காரு. ஸ்டோரி மாதிரி இல்ல, ஜென்ரலா ஒரு சீன் அப்போ செட்டப்போ ஒரு ஆள் பத்தியும் பேசிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஒரு ஸ்டோரி மாதிரி எனக்கு ஒண்ணு சொல்ல முடியும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொல்ல முடியும். உள்ள வந்து அனிருத் வந்து அவரோட 10 minutes பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அந்த தலைவரோட சாங், அப்புறம் மனசிலாயோ பாட்டு, அப்புறம் வந்து ரக்ஷன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு உள்ள. அது இல்லாம மத்த ப்ரொடியூசர்ஸ் வந்து பேசினாங்க, இவங்க நடிகர்கள் வந்து பேசினாங்க, ஆல் த ஃபீமேல் லீட்ஸ் அண்ட் மத்த இவங்க எழுத்தாளர்கள், அப்புறம் அவங்க எல்லாரும் வந்து பேசிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு டீசர். இன்னும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகலையா? உள்ளேயும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் கத்திட்டே இருந்தோம், விசில் தான், ஃபுல்லா கிளாப்ஸ் தான், அது நிறுத்தாம ஃபுல் டைமும் அது இருந்துட்டே இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப காமா, 2 பேரும் லைக் 2 பேருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு ஈக்குவலா வந்து சீக்கிரமா ஷூட் முடிச்சாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க ஷூட்டிங்ல. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அமேசிங். ஃபுட் டாப்பிங் ஒன்லி, டான்ஸ் தான் பண்ணணும். ஆமா, கேட்டா அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அப்புறமா தலைவர் வந்து ஸ்பீச், அது கேட்கவே வேண்டாம். அவர் ஸ்டேஜ்ல ஏறினாலே அவ்வளவுதான். ஓகே, ஒரே கத்தல், ஒரே அவர் என்ன பேசுறான்னு கூட தெரியாது. அப்புறமா தான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன அப்புறமா கேட்டோம் என்ன பேசுறா அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா, ஐயோ பயங்கர டீசர். 2 வாட்டி போட்டாங்க, நல்ல காலம் 2 வாட்டி. நாங்களே கேட்கணும்னு நினைச்சோம், ஒன்ஸ் மோர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இன்னொரு வாட்டி போடலாமான்னு எல்லாருமே ஒரு பயங்கர கைத்தட்டல். ஸோ 2 வாட்டி போட்டாங்க. வெரி நைஸ் டீசர், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் ஐ அம் a big அமிதாப் ஃபேன் ஆல்சோ. அண்ட் ரஜினி கேட்கவே வேண்டாம். 2 பேர் ரொம்ப வருஷம் கழிச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க. சச் குட் ஃப்ரெண்ட்ஸ். அமிதாப் கூட சொன்னார், அவர் வந்து இது வீடியோ இதுல பேசினாரு. அப்ப சொன்னாரு அபவுட் ரஜினிகாந்த் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி, எவ்வளவு வருஷம் கழிச்சு பண்ணிட்டு இருக்கா எல்லாம் பேசினாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரோக்ராம் ஐ எம் வெயிட்டிங் அண்ட் 10th எப்பதான் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரஜினிகாந்த். எஸ், ஹி ராக்ஸ். 2 ஸ்டார், அது என்ன சொல்றது, 2 சூப்பர் ஸ்டார்ஸ். சோ அது வந்துட்டு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் தான். 2 பேரும் எப்படி அந்த ஒரே நேரத்துல வந்துட்டு ஷூட்டிங் நடந்தது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதே பயங்கரமா இருந்தது. அதே சமயம் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டீசர்ஸ்ல வந்த சீன்ஸும் பார்த்தோம்னா ரொம்ப ஹெவியா இருந்தது. 2 பேத்துக்குமே ஈக்குவல் ஹெவி கொடுத்து பண்ணியிருந்தாங்க. சோ ரஜினி ரெஸ்பெக்ட் பண்ணி, ரஜினி வந்து எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் வேணுங்கிறதுக்காகத்தான் அமிதாபை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில ரொம்ப நல்லா இருக்கு. டீசர் நல்லா இருக்கு சார். வேட்டையன் படத்தை விடுங்க, அதை விட தலைவர் ஆஸ் யூசுவலா இல்ல அதுதான் நிறைய பேர் கேக்குறேன், என்னடா சொன்னாரு? இல்ல அதுதான், நீங்க போய் பாருங்க. ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் வந்து தெரியாம வந்து நல்ல நடிகர்ன்று சொல்லி இது பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. எக்ஸலண்டா. அதுதான் வேட்டையன் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கதையை கேளுங்க. எவ்வளவு வெயிட் பண்றீங்க படத்துக்கு? எவ்வளவு வெயிட் பண்றீங்க? வெயிட் பண்றாரு. இன்னும் ஒரு 1 வீக்ல ரிலீஸ் பண்ணா கூட நல்லா தான் இருக்கும். அனிருத் சார் மியூசிக்ல எப்படினா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஸ் யூசுவல். அவருக்காகவே போட்டிருக்காரு. அனிருத் சார் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஆமா, அப்படிதான் சொல்றாரு. இல்ல அப்படிதான் சொல்றாரு. அது வந்து ஸ்டோரி எழுதும் போதே வந்து ரஜினி சாரை வச்சுதான் எழுதியிருக்கின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி படம் மாதிரி தான் வந்திருக்கும். அவரோட ஸ்டைல்ல வந்திருக்கும்.